Hello students, Electrical Machines 1 third unit single phase transformer. இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக் phase diagram of transformer on load. டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்கனவே நம்ம லோட் அண்ட் நோ லோட் கண்டிஷன் அப்படின்னு கூடிய வெக்டர் டயக்ராம்ஸ் நம்ம முதல்ல டிரான்ஸ்ஃபார்மர் அட் நோ லோட் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். ஃபேஸ் டயக்ராம் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் நோ லோடு அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். இந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் டயக்ராம் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் லோட் அட் டிஃபரண்ட் பவர் ஃபேக்டர்ஸ். டிஃபரண்ட் பவர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? பொதுவாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது வந்து என்ன பண்ணுவது, பவரை ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு ஃப்ரீக்குவென்சி மாறாமல் மாற்றக்கூடியது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரை செகண்டரியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா லோடு கனெக்ட் பண்ணுறோம். அந்த லோடு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, அந்த செகண்டரி வைண்டிங்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி, அந்த வோல்டேஜ், அந்த கரண்ட், அந்த பவரை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், நம்ம அந்த மின்சாரத்தால் நம்ம என்ன பண்ணுறோம், பல்வேறு வகையான மின் சாதனங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அது லைட்டிங் லோடாகவும் இருக்கலாம், பவர் லோடாகவும் இருக்கலாம். லைட்டிங் லோடு அப்படின்னு என்னென்னா, இந்த லைட்டு, ஃபேனு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோமா இல்லையா, அதெல்லாம் பொதுவாக பார்த்தோம்னா லைட்டிங் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் லோடு அப்படின்னா இந்த மோட்டார்ஸ் பயன்படுத்தி நம்ம அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்களை யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இடத்துல தான் பவர் லோடுன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக நம்ம வீட்டில் இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணுறோம், மிக்ஸி யூஸ் பண்ணுறோம், அதில் எல்லாத்துலையும் என்ன இருக்கும், மோட்டார்ஸ் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்புறம் வாஷிங் மிஷின். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பவர் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக இண்டஸ்ட்ரியல் சைடு பார்த்தோம்னா பெரிய மோட்டார்ஸில் பயன்படுத்துவாங்க. சிங்கிள் ஃபேஸ் மோட்டார், 3 ஃபேஸ் மோட்டார்ஸ், இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ஏசி சப்ளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மோட்டார்ஸ். அந்த மோட்டார்ஸ் ரன் ஆகிறது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, உற்பத்தி பண்ணக்கூடியது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி லோடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த லோடு, இந்த வார்த்தை டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் லோடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த லோடானது என்னென்னா, ஒரு 3 வகையான லோட்ஸ் இருக்குது. இதை பயன்படுத்தக்கூடிய லோடுன்னு சொல்லக்கூடியது ஒரு 3 வகையான லோடு பயன்படுத்துகிறாங்க. என்னென்ன அது 3 வகையான லோடு அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் லோடு அப்படின்ற ஒரு டைட்டிலில் நம்ம பார்த்தோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரிய சர்க்யூட்டை லோடோடு இணைக்கும் போது செகண்டரி அப்புறம் இன்னொன்று என்னது, லோடு வழியாக I2ன்ற ஒரு கரண்ட்டு போகும். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி சர்க்யூட்டில் லோடு இணைக்கும் போது அந்த செகண்டரி மற்றும் அந்த லோடு வழியாக என்ன போகும், ஒரு I2ன்ற ஒரு கரண்ட்டு போகும். இந்த செகண்டரி கரண்ட் I2வோட மதிப்பும் செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் V2 இருக்கு இல்லையா, V2க்கும் கரண்ட் I2க்கும் இடைப்பட்ட ஒரு ஃபேஸ் ஆங்கிள் இந்த செகண்டரியில் இணைஞ்சிருக்கக்கூடிய லோடை பொறுத்து இருக்கும்.
அதாவது இந்த செகண்டரி கரண்ட் I2னுடைய மதிப்பும் செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் V2க்கும் கரண்ட் I2க்கும் இடைப்பட்ட அந்த ஃபேஸ் ஆங்கிள் செகண்டரியில் இணைஞ்சிருக்கக்கூடிய லோடை பொறுத்து இருக்கும். ஓகே, அப்போது அந்த லோடு அப்படின்றது என்னென்னா ஒரு 3 வகையாக பிரிப்பாங்க. லோடு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன லோடு அப்படின்னா, ஒன்று ரெசிஸ்டிவ் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இண்டக்டிவ் லோடு, அடுத்து என்னென்னா கெப்பாசிட்டிவ் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 வகையான லோடு இருக்குது. இந்த ஒவ்வொரு வகையான லோடுக்கும் என்ன ஆகும்னா பவர் ஃபேக்டர் வந்து மாறுபடும். பவர் ஃபேக்டர் மாறுபடும், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைட்டில் இருக்குது ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் லோடு அட் டிஃப்ரெண்ட் பவர் ஃபேக்டர்ஸ். அப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒரு 3 வகையான லோடு பயன்படுத்துகிறோம். ரெசிஸ்டிவ் லோடு, இண்டக்டிவ் லோடு, மூணாவது என்னது கெப்பாசிட்டிவ் லோடுன்றது. அப்புறம் ரெசிஸ்டிவ் லோடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணமாக இந்த வீட்டில் அந்த குண்டு பல்பு பயன்படுத்துகிறோமா இல்லையா, குண்டு பல்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து இந்த ரெசிஸ்டிவ் பியூர் ரெசிஸ்டன்ஸ் லோடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அயன் பாக்ஸ் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பியூர் ரெசிஸ்டிவ் லோடுன்றது. இண்டக்டிவ் லோடு அப்படின்னா என்னது, வைண்டிங்ஸு சுற்றி அதில் நம்ம பயன்படுத்தக்கூடியது அது இண்டக்டிவ் லோடு அப்படின்னு. உதாரணமாக அந்த மோட்டார்லாம் பயன்படுத்துகிறோமா இல்லையா, அது எல்லாமே இண்டக்டிவ் லோடுன்றது. அதுக்கடுத்து கெப்பாசிட்டிவ் லோடு. இது மாதிரி ஒரு 3 வகையான லோட்ஸ் பயன்படுத்துகிறோம். அப்போ ஒவ்வொரு லோடுக்கும் அந்த வோல்டேஜும் அந்த கரண்ட்டோட அளவு என்னாகும்னா வித்தியாசம் ஏற்படும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக ஒரு ரெசிஸ்டிவ் லோடாக இருந்துச்சுன்னா அந்த செகண்டரி கரண்ட் I2ன்னு சொல்கிற மாதிரி இல்லையா, அந்த I2வும் இந்த செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் V2வும் இன்ஃபேஸாக இருக்கும். இன்ஃபேஸ் அப்படின்னா ஒரே லைனில், அதோட அளவு திசையும் ஒரே மாதிரியாக இன்ஃபேஸாக இருக்கும். ரெண்டுமே வோல்டேஜும் கரண்ட்டும். இது செகண்டரி கரண்ட் I2வும் செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் V2வும் இன்ஃபேஸாக இருக்கும். இதே இண்டக்டிவ் லோடாக இருந்துச்சுன்னா, இதே ஒரு இண்டக்டிவ் லோடாக இருந்துச்சுன்னா செகண்டரி கரண்ட் I2 செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் V2க்கு லேகிங்காக இருக்கும். செகண்டரி டெர்மினல் வோல்டேஜுக்கு லேகிங்காக இருக்கும். இதே கெப்பாசிட்டிவ் லோடாக இருந்துச்சுன்னா அந்த I2 ஆனது V2க்கு எப்படி இருக்கும்னா லீடிங்கில் இருக்கும். I2 ஆனது V2க்கு லீடிங்காக இருக்கும். இதுதான் இந்த லோடு, அந்த 3 வகையான லோடு. இந்த 3 வகையான லோடுக்கு பவர் ஃபேக்டர். அப்போ ரெசிஸ்டிவ் லோடு யூஸ் பண்ணோம்னா அந்த வோல்டேஜ் அந்த கரண்ட்டு ரெண்டுமே இன்ஃபேஸாக இருந்துச்சுன்னா அது வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர்ன்றது. இதே இண்டக்டிவ் லோடாக இருந்துச்சுன்னா லேகிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லீடிங் கெப்பாசிட்டிவ் லோடுனா லீடிங் பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. பவர் ஃபேக்டர் அப்படின்னு என்னது, த கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். அதுதான் பவர் ஃபேக்டர்ன்றது. இந்த பவர் ஃபேக்டரோட அளவு எப்படி இருக்கும்னா மேக்ஸிமம் 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். பவர் ஃபேக்டரோட அளவு 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். 0.5, 0.55, 0.75, 0.85, 0.991. இந்த பவர் ஃபேக்டர்ன்றது 0 to 1க்குள்ளே இருக்கும். அது வந்து லேகிங்காக இருக்கும், லீடிங்காக இருக்கும். கரெக்டாக 1ன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர்னு அர்த்தம். ஸோ இதைத்தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் லோடு அப்ளை பண்ணும் பொழுது, ஒவ்வொரு வகையான லோடு அப்ளை பண்ணும் பொழுது அதில் போகக்கூடிய அந்த பவர் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பவர் ஃபேக்டருக்கும். உதாரணமாக ரெசிஸ்டிவ் லோடு யூஸ் பண்ணும்போது யூனிட்டி பவர் ஃபேக்டர் இருக்கும். அதே மாதிரி இண்டக்டிவ் லோடு யூஸ் பண்ணும் பொழுது லேகிங் பவர் ஃபேக்டர் இருக்கும். கெப்பாசிட்டிவ் பயன்படுத்தும் போது லீடிங் பவர் ஃபேக்டர் இருக்கும் பொழுது, அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஒரு ஃபேஸர் டயக்ராமாக வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த டாபிக்ன்றது. அந்த ஃபேஸர் டயக்ராம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் இந்த ஃபேஸர் டயக்ராம்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு லோடுக்கு சப்ளை செய்யக்கூடிய அந்த லோடு கரண்ட் இருக்கா இல்லையா, அந்த லோடு கரண்ட்டு செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் V2 அப்படின்னு எடுத்துக்குவோம்.
லோடு கரண்ட் I2, அதே மாதிரி டெர்மினல் வோல்டேஜ் V2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 வகையான வெக்டர் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒன்று லேகிங் பவர் ஃபேக்டர் லோடுக்குரிய வெக்டர் டயக்ராம், இன்னொன்று யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடுக்குரிய வெக்டர் டயக்ராம். அப்போது ரெசிஸ்டிவ் லோடு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தும் பொழுது இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பேஸர் டயக்ராம் வரைஞ்சோம்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடு யூஸ் பண்ணக்கூடிய போது வரையப்பட்ட அந்த பேஸர் டயக்ராம் தான் இந்த உங்களுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடியது. இதே இடது பக்கம் இருக்கிறது தான் லேகிங் பவர் ஃபேக்டர் லோடாக இருந்துச்சுன்னா அப்போ பயன்படுத்தக்கூடிய அப்போ நடக்கிற விஷயங்களை ஒரு பேஸர் டயக்ராம் வரைஞ்சோம்னா கிடைக்கக்கூடியது தான் இந்த லேகிங் பவர் ஃபேக்டர் லோடுக்குரிய இந்த வெக்டர் டயக்ராம். Figure 3.8, Figure 3.9 யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடு. இப்போ இந்த வெக்டர் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் லோடுக்கு சப்ளை செய்யக்கூடிய அந்த லோடு கரண்ட்டை I2 அப்படின்னும் அந்த செகண்டரி டெர்மினல் வோல்டேஜை V2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ செகண்டரி வைண்டிங்கில் செல்லக்கூடிய அந்த லோடு கரண்ட்டு I2 லோடின் பவர் ஃபேக்டரை பொறுத்து வோல்டேஜ் V2க்கு லேகிங்காகவோ அல்லது லீடிங்காகவோ அல்லது இன்ஃபேஸாகவோ மாறும். அதாவது செகண்டரி வைண்டிங்கில் போகக்கூடிய அந்த லோடு கரண்ட் I2 லோடோட பவர் ஃபேக்டரை பொறுத்து வோல்டேஜ் V2க்கு லேகிங்காகவோ அல்லது லீடிங்காகவோ அல்லது இல்லை இன்ஃபேஸாகவோ போகும். அப்போ கரண்ட் I2 செகண்டரி வைண்டிங்கில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் R2வில் I2 R2 அளவு வோல்டேஜ் ட்ராப்பை ஏற்படுத்துது. இந்த கரண்ட் I2 செகண்டரி வைண்டிங்கில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் R2வில் I2 R2 அளவு வோல்டேஜ் ட்ராப்பை ஏற்படுத்துது. இந்த I2 R2 ட்ராப்பு I2க்கு இன்ஃபேஸாக இருக்கும். அப்போது இந்த கரண்ட் I2 செகண்டரி வைண்டிங்கில் உள்ள அந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கா இல்லையா, இந்த X2வில் I2 X2 அளவு வோல்டேஜ் ட்ராப்பை ஏற்படுத்தும். மேலும் இந்த கரண்ட் I2 இருக்கு இல்லையா, இந்த I2 செகண்டரி வைண்டிங்கில் உள்ள இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் X2வில் I2 X2 அளவு வோல்டேஜ் ட்ராப்பை ஏற்படுத்துது. இந்த I2 X2 ட்ராப்பு I2க்கு 90 டிகிரி லீடிங்காக இருக்கும். இந்த I2 X2 ட்ராப்பானது I2க்கு 90 டிகிரி லீடிங்காக அமையும். அப்போ I2 R2 ட்ராப்பையும் இந்த I2 X2 ட்ராப்பையும் டெர்மினல் வோல்டேஜ் V2 ஓட வெக்டர் சம் நாம் செய்யும்போது E2ன்ற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கிறது. அப்போது இந்த I2 R2 ட்ராப்பையும் I2 X2 ட்ராப்பையும் இந்த டெர்மினல் வோல்டேஜ் V2 இருக்கா இல்லையா, அதோட நம்ம வெக்டர் சம் செய்யும்போது நமக்கு E2 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. இந்த E2ன்ற என்ன, E2 dash equal to V2 dash plus I2 R2 dash plus I2 X2 அப்படின்னு சொல்லி வேல்யூ நமக்கு கிடைக்குது. E2 போட்டு மேலே கோடு போடணும்னா வெக்டர் சம் அப்படின்றது சரியா, வெக்டர் சம் ஆஃப் அந்த E2ன்னு சொல்லக்கூடியது. வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபேஸ் டயக்ராம் சொல்கிறோமா இல்லையா, அப்படிங்கும்போது அந்த மேலே ஒரு டேஷ் போட்டோம்னா அது வந்து என்னது வெக்டர் வேல்யூ அப்படின்னு வெக்டர் சம் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஃப்ளக்ஸ் 5M செகண்டரியில் E2 ஒரு EMF-ஐ இன்டியூஸ் செய்யுது. இந்த ஃப்ளக்ஸ் 5M ஆனது செகண்டரியில் E2 அப்படின்ற ஒரு EMF-ஐ இன்டியூஸ் செய்யுது. இந்த ஃப்ளக்ஸ் 5M வந்து E2க்கு 90 டிகிரி லீடிங்கில் இருக்கும். இந்த ஃப்ளக்ஸ் 5M செகண்டரியில் E2 என்ற ஒரு EMF-ஐ இன்டியூஸ் பண்ணுது. இந்த ஃப்ளக்ஸ் 5M அப்படின்றது E2க்கு 90 டிகிரி லீடிங்கில் இருக்கும். இப்போ நோ லோடு கரண்ட் I0 அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அது ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக 2 காம்பனண்ட்டாக இருக்கும்.
இதில் இந்த டயக்ராமில் இந்த நோ லோடு கரண்ட் I0 அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக 2 காம்போனண்ட்டாக இருக்கும். அந்த 2 காம்போனண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று மேக்னெட்டிக் காம்போனண்ட்டு, இன்னொன்று கோர் லாஸ் காம்போனன்ட்னு சொல்லக்கூடியது. அந்த மேக்னெட்டிக் காம்பவுண்ட் சொல்லுவாங்க, இல்லை மேக்னடைசிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னடைசிங் கரண்ட் IM அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் I போட்டு ஐக்கு கீழே ஸ்மால் எம் போட்டுறணும். போட்டாச்சுன்னா IM மேக்னடைசிங் கரண்ட். இன்னொன்று என்னென்னா கோர் லாஸ் காம்போனண்ட் ICன்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் I போட்டு கீழே C, கோர் லாஸ் காம்போனண்ட் IC ஆகும். இப்போது இந்த மேக்னடைசிங் கரண்ட்டு IM ப்ளஸ் 5M உண்டு பண்ணுவதற்கு தேவையான அந்த EMF இருக்கா இல்லையா, அதை உற்பத்தி செய்யும். இந்த மேக்னடைசிங் கரண்ட் IM ஃப்ளக்ஸ் 5M உண்டு பண்ணுவதற்கு தேவையான ஒரு EMF உற்பத்தி பண்ணும். இந்த IM இந்த ஃப்ளக்ஸ் 5Mக்கு இன்ஃபேஸாக இருக்கும். இந்த IMன்ற இந்த மேக்னடைசிங் கரண்ட்டு ஃப்ளக்ஸ் 5Mக்கு இன்ஃபேஸாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த IM அப்புறம் மற்றும் IC இருக்கா இல்லையா, இந்த ரெண்டோட வெக்டர் சம்மு நோ லோடு கரண்ட் I0 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த IM இன்னொன்று இந்த IC, இந்த ரெண்டோட வெக்டர் சம்மு தான் நோ லோடு கரண்ட்டு I0 அப்படின்னு நமக்கு வரும். அதாவது I0 டேஷ் ஈக்குவல் டு IC டேஷ் ப்ளஸ் IM டேஷ். இதுதான் நோ லோடு கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது பொதுவாக E1 அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, பிரைமரி வைண்டிங்கோட சுற்றுக்களோட எண்ணிக்கை இருக்கா இல்லையா, அதை பொறுத்து தூண்டப்படக்கூடிய EMF ஆகும். இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 1 அப்படின்னு வரக்கூடியது எல்லாமே பிரைமரி சைடில் இருக்கக்கூடியது. 2 அப்படின்னு போடக்கூடியது எல்லாமே செகண்டரி சைடு. V1, I1, E1, R1, X1, Z1 இது எல்லாமே பிரைமரி சைடில் நம்ம போடக்கூடிய டேட்டாஸ். இதே மாதிரி செகண்டரி சைடு சொல்லும்போது V2, I2, E2, X2, R2 இது எல்லாமே செகண்டரி சைடில் நம்ம போடக்கூடிய டேட்டாஸ். சரிதானா? V1 அப்படின்னா பிரைமரியோட வோல்டேஜ், I1ன்றது பிரைமரியில் போகக்கூடிய கரண்ட்டு, E1ன்றது பிரைமரி வைண்டிங் இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF, R1ன்றது பிரைமரி வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ், X1 அப்படின்றது பிரைமரி வைண்டிங்கோட ரியாக்டன்ஸ். என்ன E1, V1, E2, R2 சொல்லி கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 1, 1, 1 அப்படின்னு போட்டு வர எல்லாமே பிரைமரி சைடு, 2, 2, 2 வர்றது எல்லாமே செகண்டரி சைடு. ஏற்கனவே நம்ம செகண்டரி சைடு பார்த்தோம். அதாவது இந்த 5M அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்க ஒரு லைன் போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாகவே செகண்டரி லைன். வெக்டர் டயக்ராம் இந்த ஃபேஸர் டயக்ராம் வரையும் போது என்ன பண்ணுறோம், அந்த 5Mக்கு கீழே வரையக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே செகண்டரி சைடு. அதே மாதிரி அந்த 5Mன்ற கோட்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பிரைமரி சைடு ப்ளஸ் இந்த நோ லோடு கரண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கிறோமா இல்லையா I0, அதை நம்ம வரைகிறோம். இந்த 5Mன்ற கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே பிரைமரி சைடு, இன்னொன்று நோ லோடு கரண்ட் கண்டுபிடிக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த 5Mன்ற கோடுக்கு கீழே வரக்கூடியது எல்லாமே செகண்டரி சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம நோட் பண்ணக்கூடியது. அது யூனிட்டி பவர் ஃபேக்டராக இருந்தாலும் சரி, இல்லை லேகிங் பவர் ஃபேக்டராக இருந்தாலும் சரி, லீடிங் பவர் ஃபேக்டராக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். இப்போது E1 அப்படின்றது பிரைமரி வைண்டிங்கோட சுற்றுகளின் எண்ணிக்கையை பொறுத்து தூண்டப்படக்கூடிய EMF. E1 பிரைமரி வைண்டிங் சுற்றுகளோட எண்ணிக்கையை பொறுத்து தூண்டப்படக்கூடிய EMFன்னு சொல்கிறோம். இது வந்து ஃப்ளக்ஸ் 5Mக்கு 90 டிகிரியில் லீடிங்காக இருக்கும். செகண்டரி வைண்டிங்கில் உள்ள அந்த லோடு கரண்ட் I2 பிரைமரி வைண்டிங்கில் அதிகரிச்சுட்டு இருக்கிற அந்த கரண்ட்டு I2 டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டரி வைண்டிங்கில் உள்ள இந்த லோடு கரண்ட் I2க்காக பிரைமரி வைண்டிங்கில் அதிகரித்த அந்த கரண்ட் வந்து I2 டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லைன் வந்து I2லேருந்து நேராக ஒரு லைன் அப்படியே மேலே இழுத்து விட்டுருப்பாங்க இல்லையா, அது வந்து I2 டேஷ். அப்போது
இந்த I2 டேஷ் வந்து என்ன சொல்லுவோம்னா I2 டேஷ் ஈக்குவல் டு KI2ன்னு சொல்லுவாங்க. கேன்றது நம்ம கான்ஸ்டன்ட், ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கேன்றது ஈக்குவல் செக்யூர் வரையும் நம்ம பார்த்தோமா இல்லையா? கேன்றது கான்ஸ்டன்ட் N/N1 டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கேன்றது அப்போ I2 டேஷ் ஈக்குவல் டு KI2. அப்போ I2 டேஷோட திசை I2க்கு நேர் எதிரில் இருக்கும் எப்பயுமே. இப்போ I2 டேஷோட திசை வந்து I2க்கு நேர் எதிரில் இருக்கும். இந்த நிலையில் பிரைமரி வைண்டிங்கில் போகக்கூடிய அந்த கரண்ட்டு I1, இன்னொன்று I0 மற்றும் I2 இதோட மொத்த வெக்டர் சம் ஆகும். அப்போது I2 டேஷோட திசை I2க்கு நேர் திசையில் இருக்கும். இந்த நிலையில் பிரைமரி வைண்டிங்கில் செல்லக்கூடிய கரண்ட் I1 வந்து I0 மற்றும் I2 இவற்றோட வெக்டர் சம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான். அப்போது இந்த பிரைமரி கரண்ட் I1 பிரைமரி வைண்டிங்கில் உள்ள ரெசிஸ்டன்ஸில் I1 R1 வோல்டேஜ் ட்ராப்பு ஏற்படுத்துது. இங்கே உருவான இந்த பிரைமரி கரண்ட் I1 இருக்கா இல்லையா, இது வந்து பிரைமரி வைண்டிங்கில் உள்ள ரெசிஸ்டன்ஸில் I1 R1ன்ற வோல்டேஜ் ட்ராப்பை ஏற்படுத்துது. இந்த I1 R1 ட்ராப்பு I1க்கு இன்ஃபேஸாக அமையும் எப்பயுமே. இந்த I1 R1 ட்ராப்பு I1க்கு இன்ஃபேஸாக அமையும். இப்போ மேலும் பார்த்தோம்னா இந்த பிரைமரி கரண்ட் I1 பிரைமரி வைண்டிங்கில் உள்ள ரியாக்டன்ஸில் I1 X1ன்ற வோல்டேஜ் ட்ராப்பை ஏற்படுத்துது. இந்த I1 R1 ட்ராப்பு I1க்கு இன்ஃபேஸாக அமையும். மேலும் இந்த பிரைமரி கரண்ட் இருக்கா இல்லையா, இந்த பிரைமரி கரண்ட் I1 பிரைமரி வைண்டிங்கில் உள்ள ரியாக்டன்ஸில் I1 X1ன்ற வோல்டேஜ் ட்ராப்பை ஏற்படுத்தும். இந்த I1 X1 வோல்டேஜ் ட்ராப்பு I1க்கு 90 டிகிரியில் லீடிங்காக இருக்கும். இந்த I1 X1 ட்ராப்பு I1க்கு 90 டிகிரியில் லீடிங்காக இருக்கும். இப்போ E1 அப்புறம் மற்றும் I1 R1 மற்றும் I1 X1 இதோட மொத்த வெக்டர் சம் தான் V1 அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அப்போ V1 ஈக்குவல் டு E1 ப்ளஸ் I1 R1 ப்ளஸ் I1 X1. இதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட லோட் கண்டிஷனில் அட் வேரியஸ் டிஃப்ரெண்ட் பவர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, வேரியஸ் டிஃப்ரெண்ட் பவர் ஃபேக்டர் ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் லோட் அட் வேரியஸ் பவர் ஃபேக்டர். அப்போ நம்ம கிடைச்ச அந்த வெக்டர் சம் என்னது, E1 மற்றும் I1 R1 மற்றும் I1 X1 இதோட வெக்டர் சம் V1 ஆகும். அப்போ V1 டேஷ் ஈக்குவல் டு E1 dash plus I1 R1 plus I1 X1 dash. V1 dash equal to E1 dash plus I1 R1 dash plus I1 X1 அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ V1க்கும் இந்த I1க்கும் இடைப்பட்ட இந்த ஆங்கிள் தான் θ1 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ cos θ1 பிரைமரி வைண்டிங்கோட PF ஆக இருக்கும். இப்போ cos θ2 அப்படின்றது செகண்டரி வைண்டிங்கோட பவர் ஃபேக்டர். V1க்கும் I1க்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் தான் θ1 அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ cos θ1 அப்படின்றது பிரைமரி வைண்டிங்கோட பவர் ஃபேக்டர் ஆகும். அப்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு லோடுக்கு சப்ளை நாம் செய்யக்கூடிய இந்த லோடு கரண்ட் I2 ஆகவும் அந்த செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் V2 ஆகவும் நம்ம எடுத்துக்கணும். என்ன பர்பஸ், நம்ம இந்த ஃபேஸர் டயக்ராம் வரையணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த லோடுக்கு சப்ளை செய்யக்கூடிய வோல்டேஜ், அந்த லோடு கரண்ட் இருக்கா இல்லையா, அந்த லோடு கரண்ட் I2ன்னும் செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் V2ன்னும் நம்ம என்ன பண்ணோம் எடுத்துக்கணும். இப்போ செகண்டரி வைண்டிங்கில் போகக்கூடிய அந்த லோடு கரண்ட்டு I2 லோடோட பவர் ஃபேக்டரை பொறுத்து வோல்டேஜ் V2க்கு லேகிங்காகவோ அல்லது லீடிங்காகவோ இன்ஃபேஸாகவோ இருக்கும்.
இதை நம்ம வச்சு தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபேஸர் டயக்ராம் வரைகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாமில் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்க, இல்லை 3 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா என்னென்னா, ட்ரா த ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் லோடு அட்டு லேகிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு கேட்கலாம். இல்லை ட்ரா த ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் லோடு அட்டு யூனிட்டி பவர் ஃபேக்டர், இல்லைன்னா ட்ரா தி ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் லோடு அட்டு லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த டயக்ராம் இருக்கா இல்லையா, இந்த ஃபேஸர் டயக்ராம் கொடுத்துருக்கா இல்லையா, அது கூட கீழே டைட்டில் கொடுத்துருக்காங்க, லேகிங் பவர் ஃபேக்டர், யூனிட்டி பவர் ஃபேக்டர், அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த லீடிங் பவர் ஃபேக்டர். அந்த வெக்டர் டயக்ராமை மட்டும் நீங்கள் வரைஞ்சா போதும். இதே ஒரு 10 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா, எக்ஸ்பிளைன் தி ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் லோடு அட் வேரியஸ் இல்லைன்னா அட் டிஃப்ரெண்ட் பவர் ஃபேக்டர்ஸ்னு 10 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணணும், இந்த 3 வெக்டர் டயக்ராம் வரைஞ்சி இப்போ நம்ம நடத்தின அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீங்கள் 1 by 1 எழுதணும். ஸோ போர்டு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் வியூவில் இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், இந்த வெக்டர் டயக்ராமை ஜஸ்ட்டு வரைஞ்சி பாருங்கள். வெக்டர் டயக்ராம் வரையும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 5Mன்ற கோட் லைன் வரையணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய செகண்டரி லைன் வரைங்க. அதுக்கடுத்து அந்த நோலோடு கரண்ட் I0 இருக்கா இல்லையா, அந்த ரீஜன் வரைங்க. அதுக்கப்புறம் மேலே I1R1 I1X1, அதுக்கப்புறம் அதுலேருந்து கீழே 0 கொண்டாந்து சேர்த்து விட்டு V அப்படி கொண்டாந்து முடிக்கணும் வரையும்போது. சரியா, இப்படி தான் வரையணும்னு நம்ம எப்படியும் ஒரு கோடு கூட போட்டக்கூடாது. ஒவ்வொரு கோடுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. அந்த மீனிங் படி நம்ம என்ன பண்ணோம், வரையணும். ஓகே, தான் ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் லோடு ஃபார் டிஃப்ரெண்ட் பவர் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் பார்த்தோம். ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உள்ள அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரி டு செகண்ட் வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை என்ன பண்ணுவோம், ஒரு சர்க்யூட் டயக்ராமாக வரைஞ்சோம்னா வரக்கூடியது அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்னு சொல்லி பார்த்தோம். பொதுவாக ட்ரான்ஸ்ஃபார்மர் ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்ன அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி செகண்ட் வைண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரியாக்டன்ஸ் இருக்கா இல்லையா, அதை வந்து அந்த வைண்டிங்கோட தொடராக இணைச்சிருந்தோம்னா அதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஈக்குவலன்ட் சர்க்யூட்ன்றது. ஓகே, அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தது ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் லோட் அட் டிஃப்ரெண்ட் பவர் ஃபேக்டர்ஸ்.